பிரைஸ் தி லார்ட். இன்றைய அப்பத்துணிக்க நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போறோம். பாருங்க, நாம் ஆபிரகாமை குறித்து நாம் சிந்தித்து வருகிறோம். ஆபிரகாம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய மனுஷனாய் இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில நாம் ஆபிரகாமை போல தேவனால் ஆசீர்வதிக்கப்பட நாம் விரும்புகிறோம். ஆனா ஆபிரகாம் கை கொண்ட அநேக காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில நாம் கை கொள்ளும் பொழுது நம்மையும் தேவன் ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். பாருங்க, ஆண்டவர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். அவர் ஆபிரகாமை மாத்திரம், ஈசாக்கை மாத்திரம், யாக்கோபை மாத்திரம் ஆசீர்வதிக்கிற தேவன் அல்ல. இந்த உலகத்துல கிறிஸ்துக்குள்ளாக வருகிற எல்லா மனுஷரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, ஏன் இந்த ஆபிரகாம் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார் கேட்டீங்கன்னா, நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்தை தியானித்து வருகிறோம் அவருடைய வாழ்க்கையில. இன்றைக்கு ஒரு காரியத்தை சிந்திக்க போறோம். பாருங்க, ஆபிரகாமுக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. பாருங்க, அந்த வாக்குவாதம் வந்தபோது ஆபிரகாம் பாருங்க லோத்தை பார்த்து சொல்லுகிறாரு, உனக்கும் எனக்கும், உன்னுடைய மேய்ப்பருக்கும் என்னுடைய மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். அல்லேலூயா. பாருங்க, அவர் சொல்ற வார்த்தை பாருங்க, நாம் சகோதரர், நமக்கு வாக்குவாதம் வேண்டாம். அல்லேலூயா. நீ வடக்கே போனா நான் தெற்கே போகிறேன், நீ தெற்கே போனா நான் வடக்கே போகிறேன்னு சொல்லி ஆபிரகாம் அந்த தீமையிலிருந்து அவர் தன்னை விலக்கி காத்து கொண்டதை நாம் பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, பாருங்க, இந்த நல்ல குணம் நம் வேதத்துல யாரிடத்துல பார்க்கிறோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்கள் தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னுடைய வலது கன்னத்தில் அறைந்தால் நீ அவனுக்கு இடது கன்னத்தையும் கொடு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு போதிக்கிறத நம்மால் பார்க்க முடியும். அப்ப பாருங்க, ஆபிரகாம் அன்றைக்கே இயேசு கிறிஸ்துடைய சுபாவம் உள்ளவராய் கூட அவர் வாழ்ந்திருக்கிறார். ஆகையினாலதான் தேவன் இந்த ஆபிரகாமை அபரிவிதமாய் கூட ஆசீர்வதித்தார். அவர் சீமானா இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு நீங்க வாக்குவாதம் பண்ணாம, அல்லேலூயா, தீமையோடு எதிர்த்து நிற்காம நீங்க சமாதானம் பண்ணுகிறவர்களா இருப்பீங்க அப்படின்னா இந்த பூமியை நீங்க சுதந்திரித்துக் கொள்வீங்க. பாருங்க, ஆபிரகாம் பூமியை சுதந்திரித்துக் கொண்டான். அவன் கானான் என்கிற அந்த மிகப்பெரிய தேசத்தை ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தான். காரணம், அவன் மிகவும் சாந்த குணம் உள்ளவனாய், சண்டை பண்ணாதவனாய், வாக்குவாதம் செய்யாதவனாய் இருந்ததுனால ஆண்டவர் அவனுக்கு அந்த பூமியை கர்த்தர் சுதந்திரமாய் கொடுத்தார். இன்னைக்கு நமக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு சுபாவம், இயேசு சுவாமியுடைய சுபாவம் வரும் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையிலையும் தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நமக்கும் கர்த்தர் இந்த பூமியை சுதந்திரித்து கொடுக்க ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.